பாசிட்டிவ், நல்ல ஒரு குணமாக சொல்லணும். பொறுமையாளன், ஓகே. வேற கைண்டு, ஓகே. வேற ஒரு நல்ல குணம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் எக்ஸாம்பிள். ரெஸ்பெக்ட் கொடுப்பான், நல்ல குணம், ஓகே. வேற அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே நடக்கிறது இது. இப்போ நான் அது லிஸ்ட்டை நான் ஒரு அதுக்குள்ள மேஜராக வரக்கூடிய லிஸ்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு நிறைய அதில் அட ஆமாம் அப்படிங்கிறது, ஆமாம் நம்மளும் இப்படிப்பட்டவன் தானே, அது நம்மக்கிட்ட ஆகா இந்த குணம் நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ என்ன லிஸ்ட் எடுக்குதுன்னு பார்ப்போமா? பாசிட்டிவ் ட்ரைட்ஸ். ஓகே, நல்ல குணநலங்கள், பாசிட்டிவ் குணநலங்கள் என்ன? ஒரு லிஸ்ட், ஒரு 20 லிஸ்ட் போட்டா கூட இவ்வளவு குணங்கள் வரும். என்ன இருக்குல்ல? இப்போ ஆம்பிஷியஸ் சொல்றோம்ல, இது ஒரு பாசிட்டிவான ஒரு குணம், அப்படிதானே? ஆம்பிஷியஸ் என்னது? ஒரு குறிக்கோளோட இருக்கிறது. நான் எப்படியாவது டிஎன்பிஎஸ்சி படிச்சு நான் பாஸ் பண்ணிடுவேன், நான் எப்படியாவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயிடுவேன், நான் எப்படியாவது ஒரு கிரிக்கெட்டர் ஆயிடுவேன், நான் எப்படியாவது ஒரு ஆலிமா ஆயிடுவேன். எய்ம் பாசிட்டிவ். கான்ஃபிடென்ட், ஸ்ட்ராங்கா உறுதியா இருப்பான், எந்த விஷயத்திலையும் உறுதியா இருக்கக்கூடிய தன்மை. கிரியேட்டிவ், கியூரியஸ், ஆர்வம். டிட்டர்மைண்டு, இதுவும் கான்ஃபிடென்ட்டும் டிட்டர்மைண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. டிட்டர்மைண்டுங்கிறத வந்து சொன்ன விஷயத்துல கரெக்டா அப்படியே நிற்பான். அதில் கான்ஃபிடென்ட்ங்கிறத வந்து தன்னம்பிக்கையிலையும் சேர்த்துக்கலாம். ஓகே. எம்பத்தட்டிக், அடுத்த ஆட்களுடைய பிரச்சனைகளை வந்து புரிஞ்சுக்கிடுவான். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்னா நீ சொல்லாமே நான் புரிஞ்சக்கூடிய தன்மை எனக்கு இருக்குதுன்னு சொன்னோம்னா நான் எம்பத்தட்டிக் பர்சன் அர்த்தம். உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு சிரமத்தில் நிற்பான், ஓகே, பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருப்பான், பேக்க முடிச்சுக்கிட்டு இருப்பான், என்ன சீன் அர்த்தம்? எடா எங்கே போகிறா, உன் வண்டி எங்க, பைக்கு இல்லை, சரி நீ ஏன் வண்டி எடுத்துகிட்டு போனா, நான் பின்னாடி வரேன் அப்படின்ட்டு பைக் கொடுத்துட்டு போகிறான்னு என்ன அர்த்தம்? நீ அவன் சிரமத்தை நீ உணர்றான்னு அர்த்தம். ஓகே. என்தூசியாஸ்டிக், ஆர்வப்படுதல். ஃப்ரெண்ட்லி, நட்போட இருக்கக்கூடிய தன்மை. ஹார்ட் ஒர்க்கிங், எந்த முயற்சி பண்ணுறியோ அதை ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. ஹானஸ்ட், நேர்மை. ஹம்பிள், பணிவு. இன்னோவேட்டிவ், ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கைண்டு, கிட்டத்தட்ட லவ், அதே சம்பந்தம். லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு தலைமையாக இருந்து நடத்துறது. மோட்டிவேட்டர், மற்றவங்களை உற்சாகப்படுத்துறது. ஓகே. ஆப்டிமிஸ்டிக், எதையுமே வந்து ஒரு பாசிட்டிவ், நேர்மறையாக சிந்திக்கிறது, பாசிட்டிவாக சிந்தனை பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாடத்தை படிச்சிடலாமா, இவ்வளோ பாடம் தந்துட்டாரு சார் அப்படின்னு கேட்டானா படிச்சிடலாம்ப்பா, அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆப்டிமிஸ்டிக். இவ்வளோ தந்துக்கிறாரு, இவன் எவன் உட்காந்து படிப்பான், இதெல்லாம் படிக்க முடியுமா நம்மளால நினைச்சோம்னா பெசிமிஸ்டிக் அப்படின்னு வந்துடும். பேஷண்ட், பொறுமையாளனா இருப்பாங்க. ப்ரிசர்விங், எதையுமே நல்லா வச்சு பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். ரெஸ்பான்சிபிள், பொறுப்பு இருக்கும். ஓகே. ரெஸ்பெக்ட்ஃபுல், மரியாதை இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்குதா இல்லையா? ஆனால் பிடிச்சி ஆணியை பிடிச்சி பிடுங்கின மாதிரி பிடுங்க தெரியாமல் உட்காந்துட்டீங்க, அப்படிதானே? இப்போ இதில் நான் பின்னாடி இதுக்கு நான் டாபிக்கு நான் ஒரு பேப்பர் உங்களுக்கு தருவேன். ஓகே. அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னோம்னா ஒரு எக்ஸசைஸ் நீங்களே பண்ணிக்கலாம். ஒரு 1க்கு 10 மார்க்கு. ஓகே. நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுக்குங்க. நான் ஆம்பியஸான பர்சனா, 10க்கு நான் எத்தனை, 5 தான். 10 கான்ஃபிடென்ட்டான நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆளா? ஆமாம், 10க்கு 10 அல்லது நான் கொஞ்சம் கோலை தான், 2 மார்க் தான் நான் போட முடியும். செல்ஃப் எவாலுவேஷன் நீங்களே போட்டுக்கலாம். அப்போ நம்ம என்ன லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே. நான் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், சரியா? ஸோ இது வந்து என்னது? பாசிட்டிவ் ட்ரைட்ஸ். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? இல்லை. நான் இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறேன். இது நான் உங்க எல்லாத்துக்கும் தருவேன் பின்னாடி போகும்போது தான். சரி, அடுத்தது பார்ப்போமா?
நெகட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸில் என்னெல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவ்ஸ் தன்மை இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். கோவப்படுறது, பொய் சொல்றது, மரியாதை கொடுக்க மாட்டான். அது தன்மையா இதே மாதிரி, அதாவது இதுக்கு ஆப்போசிட்டா வரும். இதுக்கு ஆப்போசிட்டா இல்லாம அதே சமயத்துல கெட்ட குணமா இருக்கிறதையும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதுக்கு எல்லாமே ஆப்போசிட் நெகட்டிவ் ஆயிரும். அன்பில்லாதவன், ஓகே, பொறுப்பில்லாதவன், மரியாதை இல்லாதவன், இது எல்லாமே வந்துடும். இதையும் தாண்டி கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க பார்ப்போம். சோம்பேறித்தனமா உள்ளவன், கோலத்தனமா உள்ளவன், அப்போ இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்குது. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நோங்கெடுத்தா கரெக்டாக நம்மளுக்கு லிஸ்ட்டு காமிச்சிடலாம். பார்ப்போமா? சரி. அதாவது இந்த பெர்சனாலிட்டி கிளாஸஸ்ஸு, இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது இல்லையா, இஸ்லாத்தில் எல்லாமே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். மார்க்கத்தில் அந்த சமயத்திலிருந்தே குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு வந்து நிர்வாகம், அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்னா என்ன, நிர்வாகம் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிற பேரில் படிச்சுக்கிறோம். இது இந்த உலகத்துடைய படிப்புக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டே தான். இப்போ சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இஸ்லாத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படிங்கிறத பார்த்தோன்னு சொன்னோம்னா ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது எத்தனையோ ஹதீஸில் கேட்டிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஹதீஸ்லையும் குர்ஆன்லையும் உள்ளது தான். எங்கிட்ட ஒரு இடத்துல வந்து உம்மனா மூஜியாக தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குதா? மனிதர்களே நீங்கள் பொறுப்பற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா? அடுத்தவருடைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா? கிடையாது. எல்லாமே நம்ம மார்க்கத்தில் உள்ளதுதான். மார்க்கத்தில் உள்ளது தான் நாம் வந்து இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்டுங்கிற பேரில் தனித்தனியாக உட்பிரிவாக படிக்கிறோம். ஓகே, அதை மூலம் நம்ம கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதாவது இந்த சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, மேனேஜ்மெண்ட், இந்த நம்மளே மாற்றிக்கிறது, ஸ்கில்லு, பெர்சனாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது மார்க்க கல்விக்கு என்டையர்லி டிஃபரெண்ட் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து முதல்ல வெளியில் வந்துடணும். நம்ம மார்க்கம் தான் இதெல்லாம் சொல்லி தந்திருக்கு, இங்கிருந்து தான் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுது. ஓகே, ரைட். நெகட்டிவ் ட்ரைட்ஸ் எத்தனை வகை இருக்கு? இது வந்து லிஸ்ட் போட்டது. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான் எதுக்கு எடுத்தாலும். அது நல்ல குணமா? எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணுவான். ஒரு விஷயம் சொன்னோம்னா அவனுக்கு வந்து உடனே ஒத்துக்கிடக்கூடாது. அது 2 கேள்வி கேட்கணும். அது எப்படி சரிபடுன்னு சொல்றீங்க, அது எப்படி நீங்க அங்க போகணும்னு சொல்றீங்க, இன்னைக்கே எப்படி அது போக முடியும்? ஆர்கியூமெண்டிங். அரோகண்ட்லாம் என்ன? மூர்க்கத்தனம். இங்கிலீஷ் நாலேஜ் சைடா நான் சொல்றது, இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம இஸ்லாத்தை பத்தி தெரியணும்னா அரபிக் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், குர்ஆன் சொல்ற விஷயங்களை புரிய தெரிஞ்சிருக்கணும், ஹதீஸ் சொல்ற விஷயங்களை புரிய தெரிஞ்சிருக்கணும். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸல் ஆகணும், ஒரு தனித்தனிமையாக நிற்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணுன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுன்னா இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து தயவு செய்து விளையாட்டுத்தனமாக எடுக்காதீங்க. தமிழ் விஷயங்களில் வந்து சில விஷயங்கள் இங்கிலீஷில் சொல்றதை விட தமிழில் நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கும். அந்த வார்த்தைக்கு புரியுதா? அப்படியே புலமை பெற்று வந்தாலும் அந்த புலமை இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் உங்கள்கிட்ட பேச முடியும், அந்த புலமையை காமிக்க முடியும். திருக்குறளுக்கு வந்து எல்லா திருக்குறளுக்கும் உங்களுக்கு கரெக்டாக அர்த்தம் சொல்ல தெரியும்னு சொன்னோம்னா, இப்போ எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, திருக்குறள் 1330 குறளுக்கும் எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியும். இது தெரிஞ்சு எனக்கு என்ன பெரிய பிரயோஜனம் இருக்குது? உனக்கும் திருக்குறள் தெரிஞ்சாதான் நான் வாங்கிட்டு உட்காந்து பேச முடியும். அதில் நான் யார்கிட்ட உட்காந்து பேசுவேன்? இந்த மாதிரி எவனா ஒருத்தன் ஒரு 10 வருஷத்துக்கு கூட ஒரு மாநாடு ஒன்று போடுவான், அவன்கிட்ட உட்காந்து வேணான்னா அந்த என்னுடைய குவாலிட்டி என்னங்கிறது தெரியும், பேசுறதுக்கு வசதி ஆகிக்கும். மற்றபடி எங்கிட்டாவது பேச முடியுமா? பேச முடியாது. ஆனால் இங்கிலீஷ் புலமை அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு வைடு, எல்லா இடத்துலையும் காமன். நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நாலேஜஸ் இங்கிலீஷ்
விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் இங்கிலீஷ்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முக்கியமாக இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து தெரியணும். ஏன்னா இதெல்லாம் நடைமுறையில் இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு ஜாபுக்கு போவீங்க அல்லது சொந்த தொழில் பண்ணுவீங்க, சமுதாயத்தில் பல பேரை பார்ப்பீங்க, அவங்க எல்லாம் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னடான்னு சொல்லி போட்டு இப்படி பேர்க்காக முடிச்சுட்டு நிற்கக்கூடாது. இவன் என்ன சொல்லிட்டு போனா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருந்துடக்கூடாது. ஓகே. ஸோ அரோகண்ட்டு, பாசின்னா அவர் எப்பவும் ஒரு ராஜா மாதிரி தான் நடந்துக்கிடுவார். அப்போ அதை அங்கே நோட்டி வை, ஏன் நீங்கள் நோட்டி வைக்க மாட்டீங்களோ அப்படிம்பான். தான் செய்ய மாட்டான், டேய் இங்கே வா, அதை எடுத்து அங்கே போடு, இதை எடுத்து இங்கே வை. எல்லாம் அதிகாரம். ஒரு கைண்டாக வந்து சொல்ல தெரியாது. ஒரு சின்ன விஷயத்து கூட என்ன செய்ய தெரியாது. தான் சைக்கிள் அங்கே நிற்கும், அதை எடுத்து அந்த பக்கம், அப்போ அந்த சைக்கிளை கொஞ்சம் நவுட்டி விட்டேன்னு சொல்ல மாட்டான், டேங்க வா சைக்கிள் எடுத்து அங்கே நவுட்டி விடா அப்படிம்பான். அதிகாரம். ஓகே. கேர்லெஸ், கவனம் இல்லாமல் இருக்கு. எதை எடுத்தாலும் ஒரு பொறுப்பு, கிட்டத்தட்ட பொறுப்பில்லாத தன்மைக்கு சம்மந்தப்பட்டது மாதிரி. கிரிட்டிக்கல், ரொம்ப மைன்யூட்டா அந்த லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி குத்தம் நுணுக்கமாக இருக்காது, ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறது ஒவ்வொரு விஷயங்களையும். டிஸ்ஹானஸ்ட், நேர்மையே இருக்காது. டிஸ்ஆர்கனைஸ்டு, எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு கோர்வை இருக்காது. ஓகே. இங்கே செய்வான், அதை பாதியாக விட்டுட்டு வந்துடுவான், இங்கே அப்புறம் அங்கே போவான், அதையும் பாதியாக விட்டுட்டு வந்துடுவான். ஒரு வேலையை ஆரம்பித்து அதை கோர்வையாக முடிப்போங்கிற மாதிரி இருக்காது. இம்பல்சிவ், ஸ்டப்பானாக இருப்பாங்க. லேசி, சோம்பேறித்தனம். நெகட்டிவ்ங்கிறது எல்லாமே அந்த அந்த இந்த இதுக்கு ஆப்போசிட் ஆகிக்கிற மாதிரி. எதை பார்த்தாலும் வந்து ஒரு நெகட்டிவான சிந்தனை தான் அவனுக்கு வரும். அதில் ஒரு நல்ல விஷயமே தெரியாது. இவ்வளவு அழகான ஒரு பில்டிங்கை பார்த்தான்னு சொன்னோம்னா முதல்ல அது கண்ணுக்கு தெரியாது. என்ன பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல, ஒரு கருப்பு கலரில் ஒரு கோடு அசிங்கமாக இருக்குதுமா, அட இவ்வளவு அழகாக இருக்குது, அது கண்ணுக்கு தெரியாது, பார்வை. ஓகே. ப்ரோகாஸ்டினேட்டர், ரிபல்லியஸ்ங்கிறது கிட்டத்தட்ட இந்த அரோகண்ட்டுக்குள்ளது தான். ஆனால் ரிபல்லியஸ் அப்படிங்கிறது வந்து போராட்ட குணம் உள்ளவனாக இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் ஆள் சேர்த்துருவான். சடக்குண்டு 2 ஆளை, வா போய் கேட்டு விடுவா, அவனை விடக்கூடாது அப்படின்ட்டு ஆளை சேர்த்துருவான். ஓகே. செல்ஃபிஷ், சுயநலவாதி. ப்ரோகாஸ்டினேட்டர் அப்படிங்கிறது நான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் உனக்கு சொல்கிறேன். ஓகே. செல்ஃபிஷ், சுயநலம். சென்சிட்டிவ்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர். ஓகே. ஸ்டப்பான், பிடிவாதக்காரர். ஒன்று ஒரு விஷயத்த அட நீ இங்கே வந்து உட்காருங்கன்னா மாட்டேன் அப்படின்ட்டுருவான். ஓகே. டிமிடு, இதுவும் கிட்டத்தட்ட அந்த குணத்தில் உள்ளதுதான். அன்கோஆபரேட்டிவ், ஒத்துழைக்காத தன்மை. அன்ரிலையபிள், அவனை நம்பவே முடியாது. அட போகிற வழியில் கொடுத்துட்டு போயிடுறியா, ஆனால் கொடுத்துட்டு போயிடுறேன்மா, அது மண்ணு தான், நம்பவே முடியாது. ஓகே. அன்ரெஸ்பான்சிவ், எதுக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. அது நல்லா இருந்துச்சா அதுக்கு பதில் வராது, நீ அங்கே போயிட்டு வந்தியா அதுக்கும் பதில் இருக்காது, ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் என்னது, நெகட்டிவ் ட்ரைட்ஸ். எதுமா அப்பத்தட்டிக்கும் ப்ரோக்ராஸ்டினேட்டுக்கு நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இது வரைக்கும் பார்த்ததில் வந்து உங்களுக்கு என்னதை இது பண்ணணும், இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? பாசிட்டிவ் நெகட்டிவ்ல சொல்லுங்க. அப்பாத்தட்டிக்னு கேட்டீங்கல்ல,
இது வந்து மேக்சிமம் என்ன சொல்லுன்னா ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அவனோட நாளைக்கு எல்லாரும் ஒரு டூர் ஊட்டிக்கு போகிறோன்னு சொன்னால் கூட அவன் என்ன செய்வான், இப்படி தான் உட்காந்துட்டே இருப்பான். ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்காது. ப்ராகாஸ்டினேஷன் இந்த டைப் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம்னா தள்ளி போடக்கூடிய தன்மை. அவன்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னோம்னா அதை உடனே செய்ய மாட்டான். அங்கே போய் அதை வாங்கிட்டு வந்துருமான்னா நாளைக்கு போவோம், நாளைக்கு பார்த்து போய் வாங்கிட்டு வந்து சொன்னோம்னா இல்லை நான் இன்னொரு நாளைக்கு போவோமே அப்படிம்பான். இந்த காரியத்தை இன்னொரு நாளைக்கு செய்வோமே, இப்படி என்ன செய்யணும்னு சொன்னோம்னா செய்ய வேண்டிய சமயத்தில் செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஓகே, சரி, இப்போ அடுத்த ட்ரெயின்ஸ் போமா.